ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் பிஎல் டூ ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் டூ ஷாட்டில் பார்ட் 2 ஃபைனல் பார்ட். டேக் குக் டூ ஷாட் நேம் பிரின்ஸ் அண்ட் பட்லர் லவ் ரிவில். ஆர்மிஸ் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த எஃப்எஃப்ல ஆட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ டேக் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம வி நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போதைக்கு கிங் இருக்கார் இல்லையா, அவர் வியோட ரூம்குள்ளே போகிறாங்க. வி, நீ என்ன தூங்கிட்டு இருக்கியா இல்லை முழிச்சுதான் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டக்குன்னு வி முழிச்சிடுறான். சொல்லுங்கப்பா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு அப்பா வந்து சொல்கிறாங்க, நீ இன்னும் ஒரு வாரத்தில் அரசராக போகிற, அதனால் உனக்கு வெளியே போக அவ்வளோ சான்சஸ் கிடைக்காது. அப்படியே போனாலும் ஒர்க் ரிலேட்டடாக மட்டும்தான் போக முடியும். அதனால் உனக்கு எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த 1 வீக்கில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வி சொல்கிறான், அப்பா நான் போகிறேன், நீங்கள் சொன்னது உண்மைதான், எனக்குமே வெளியே போகணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் நான் தனியாக போகணுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நார்மல் பையன் மாதிரி போகணுன்னு நினைக்கிறேன்ப்பா. அதுக்காக எனக்கு எந்த பாடி கார்ட்ஸோ இல்லை இந்த அரசர்களோ அந்த மாதிரி யாருமே என் பின்னாடி வரக்கூடாது. முக்கியமாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வரக்கூடாது. போயிட்டு நான் 3 டேஸில் திரும்பி வந்துடுவேன். இந்த மவுண்டைன் ஏறணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பா. அதான் இந்த காடை தாண்டி ஒரு மவுண்டைன் இருக்குல்ல, அங்கே போகணுன்னு ஆசை. ஸோ எனக்கு அந்த 3 டேஸை நாங்கள் விடுங்க, நான் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துடுவேன். அதான் நான் அரசராகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்துடுவேன். ஆனால் உனக்கு அந்த காட்டை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த கிராமத்தில் இருக்க நமக்கு தெரிஞ்ச ஒரே பர்சன் இங்கே இருக்கவங்கள ஜேகே மட்டும்தான். வேணும்னா அவனையாச்சும் அட்லீஸ்ட் கூப்பிட்டு போறியா? ஏன்னா அவனுக்குமே இந்த ஃபைட்லாம் தெரியும்னு நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு பாதுகாப்புக்கு ஆள் வேணும். நீ அங்கே அப்பா அப்படின்னு முறைக்கிறானா வி. சரி, உங்களோட இதுக்காக வேணா நான் ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறானா. உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, உனக்கு சேஃப்டிக்கு எனக்கு வேணும்ல. ஏன்னா நீ தான் அடுத்த அரசராக போகிற, அதனால் உன்னை சுற்றி நிறைய ஆபத்து வரலாம், அதனால தான் நாங்கள் பயப்படுறோம். அப்புறம் ஏன்ப்பா வந்து என்கிட்ட கேட்டீங்க? நான் கேட்டது ஃபேமிலியோடு போகலான்னு சொல்லி. ஆனால் நீ இப்படி சொல்கிறல்ல, எங்களுக்கு பயம் இருக்காதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வி பார்க்குறானா. சரி வி, சரி, நீ ஜங்குக்கு வேணால் கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி அப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறாரு. வீக்கு ஒரே குஷியாகிடுது. தென் நல்லா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சா. இப்போ ஜங்கு அழகாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறானா. வியோட ரூமுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். எழுப்பலாமா வேணாமா இல்லை எழுந்திருப்பாரா அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது நம்ம வி பிடிச்சி இழுத்துட்றானா டோரை. ஸோ அப்படியே ரூம்குள்ளே போய் விழுந்துடுறான். வீக்கு சிரிப்பு வந்துடுது. ஸோ சிரிச்சிட்றானா. அப்போ ஜேகே பார்த்துட்டு இருக்கான். ஓ, நான் விழுகிறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? இதுக்கு முன்னாடி நீ என்னை இப்படி வெறுப்பேற்றிட்டு தான் இருந்தேன், இப்போ வேணும்னே பண்ணுறல. ஜேகே, நான் அது வேணும்னே பண்ண கிடையாது. என்னை பிடிச்சி தள்ளி விட்டு இப்படி சிரிக்கிறது வேணும்னே பண்ணுறது கிடையாதா? நான் ஒன்று சொல்லவா, நீ விழுந்துட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு வெளியே அப்படி சோகமாக இருந்தாங்கன்னா உன் மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நான் சிரிச்சிட்டேன்ல, அப்போ எனக்கு மேலே பாசம் இருக்குல்ல. யார் சொன்னா சிரிக்கிறதே தப்பு, ஒருத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நீ சிரிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஜேகே அப்படியே மூஞ்சி திருப்பி வச்சுக்கிறான். நீ இப்படி கோவப்படும் போது அழகாக இருக்க தெரியுமா? அரசரே, நீங்கள் இப்போ என்னது பிளான் இருக்கா, எங்கேயாவது போகணுமா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். நீ ஏன் என்ன அப்படி கூப்பிடுற? அதான் இங்கே யாருமே இல்லைல்ல, நார்மலாகவே கூப்பிடலாம்ல, எனக்குமே உன் வயசு தானே ஆகுது. அரசரே, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை நான் மரியாதை இல்லாமல் கூப்பிடக்கூடாது. நீ இப்படி கூப்பிடுறதா எனக்கு ஏதோ மரியாதை இல்லாத மாதிரி தோணுது. நீ என்னை வீணே கூப்பிடுறியா? எப்படி உங்கள் அப்பா முன்னாடி நான் வீணு கூப்பிட்டா இல்லை இந்த மக்கள் முன்னாடி கூப்பிட்டா சொல்லவா? நான் எனக்கு ஏன் இப்படி வித்தியாசமான காஸ்டியூம் போட்டிருக்கேன்னு நீ யோசிச்சு பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் ஜேகே நோட் பண்ணுறான். என்னடா நம்மள மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், நானும் இதை பார்க்கவே இல்லையே. ஆமாம் அரசரே, என்ன நீங்கள் இந்த வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் போடுவீங்களா? அதுக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா எனக்கு இந்த 1 வீக் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. ஸோ நான் வெளியே போகிறேன், அதனால தான். அப்போது நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு இங்கே ஜாலி தான் அப்படின்ற மாதிரி ஜேகே லைட்டாக சிரிப்பு வருதா. வி அப்படியே பார்க்குறான். என்னது ஜாலியா? நான் போக போகிற இடத்துக்கு நீயும்ல கூட வர? நான் ஏன் வரணும்? நான் அங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்காகலாம் எதுவும் பண்ணிகிட்ருக்க முடியாதுப்பா. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாத்தையும் நான் பண்ணுறதுக்கா?
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் தனியாக தான் போகிறதா சொன்னேன். எங்கள் அப்பா தான் உனக்கு அந்த ஆபத்து இந்த ஆபத்து இருக்குது, ஸோ கூட ஜேகேவையும் கூப்பிட்டு போன்னு சொன்னார். உனக்கு வர பிடிக்கலன்னா சொல்லு, நான் போய் என் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். அப்போ ஜேகே கோவருது, இதை வச்சே பிளாக்மெயில் பண்ணுங்க, எப்போ பாரு இதானே உங்களுக்கு ஒரு இதை ஸ்வாடாக போச்சு, என்ன பிளாக்மெயில் பண்ணுறது, வந்து தொலைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிடுறானா. இரு இரு, உனக்கான ட்ரெஸ்லாம் நீ எடுத்து வச்சுக்கலையா, என்ன பண்ண போகிறீங்க, இப்போ நீங்கள் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்க, நான் ஏன் எனக்கு எடுக்கணும், ஆமாம் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு ஜேகே கேட்குறான். அதுக்கு நம்ம அதான் உங்களோட கிராமம் இருக்குல்ல, அதில் அங்கே ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, அங்கே தான் போகிறோம். அப்படியா, அதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிங்கன்னா அந்த மலையில் அவ்வளோதான் ஏற முடியாது, நான் வேணால் உங்களுக்கு ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன், சரி வா என்னோடய ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே கிடையாது, அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டால் அவங்களால ஏற முடியாது, நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே கூட இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்லாம் வைப்பாங்க, நான் அந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு வாங்கி தரேன், ஸோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஜேகே கூப்பிடுறான். இப்போது 2 பேரும் அப்பா முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்பா நாங்கள் போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு. அதுக்கு அப்பா வந்துட்டு நிறையா லெசன் எடுக்கிறாரு. அது பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரிலாம். அப்படியே கேட்டுட்ருக்கான். ஐயோ இதெல்லாம் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி. ஜேகேக்கு அதுக்கு மேலே இருக்குது. நல்ல வேலைப்பா எனக்கு இப்படி ஒரு அப்பாவா இல்லை, அதனால என் அப்பா ரொம்ப மோசம்தான், என்ன போய் இங்கே வித்துட்டார்ல அப்படின்ற மாதிரி ஜேகே நினச்சிட்டு இருக்கானா. அப்போ என்ன யோசிச்சுட்ருக்க, எப்போ பாரு ஏதாவது ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிரு, போகலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. சரி குதிரையில் தானே வருவீங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறானா. ஆமாம் என் ஹார்ஸை நான் எப்படி கூடாமல் இருப்பேன், ஒலிவியாவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுறானா. ஆமாம் ஒலிவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். ஆமாம் இப்போ நீ ஏதாவது சொல்ல வந்தியா என்ன, இல்லையே, நீங்கள் அந்த ஒலிவியா இல்லாமல் வரமாட்டிங்களா, இல்லை அது இல்லாமல் நான் எப்படி நடந்து போவேன், எனக்கு கால் வலிக்காதா, அப்போது நீங்கள் அங்கே போகணுன்றீங்கல்ல, மேலெல்லாம் நடந்து போகணுன்னா குதிரையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க, இங்கே பாரு என் ஒலிவியாவை குதிரைன்னு சொல்லாத, அவளுக்கு தான் நான் பேர் வச்சுருக்கேன்ல, ரொம்ப தான். சரி உங்கள் ஒலிவியாவை கூட்டிகிட்டு தான் வரணுமா, ஆமாம் என் ட்ரெஸ்லாம் எடுத்துக்கணும்ல, அப்புறம் என்னையும் தூக்கணும்ல, நீயா தூக்கிட்டு போவ, ஆசை தான் உங்களுக்கு, நாற்று வர தூக்கிட்டு போகணுமா, அதான் உங்கள் ஒலிவியா இருக்காளே அவள் தூக்கிட்டு வருவா அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ணிகிட்டு இருக்கானா. தென் 2 பேரும் அப்படியே நடந்து போகிறாங்க. போயிட்டுருக்க வழியில் நிறைய பேர், அதான் இந்த தெரிஞ்சவங்களாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி மெம்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க. அரசர் எங்கேயோ போகிறாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்குமே தெரிய வருது. அரசரோட பையன் எங்கேயோ போகிறான் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிய வருதா. பட் எங்கே போகிறான்றது தான் யாருக்கும் தெரில, இவங்களை நோட் பண்ணவும் முடியல, ஏன்னா இது வரைக்கும் அவ்வளவா யாரும் பார்த்தது கிடையாது. அப்புறம் இவங்க யாருக்கும் ஜேகேவையும் அவ்வளோவா தெரியாது, ஏன்னா ஜேகே சின்ன பையனாச்சே, அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஜேகேவை தெரியும். ஸோ இப்போது பேரும் போயிட்டுருக்காங்க. அதான் நம்ம குதிரையிலையும் ஜேகே நடந்து வந்துட்டுருக்காங்களா. ஒலிவியா வேற வாழை வச்சு அடிச்சிட்ருக்கு ஜேகேவை. ஜேகேக்கு கோவம் வருது. இங்கே பாருங்க உங்கள் ஒலிவியாவை சொல்லி வைங்க என் மேலே அடிக்க வேணான்னு சொல்லி, என் மேலே படுதில்ல, ஒலிவியா நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, நம்ம போகிறோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கானா. ஐயோ கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிட்டுருக்காங்க. டக்குன்னு எனக்கு பசிக்குது நான் சாப்பிடாம வந்துட்டேன் அப்படின்றானா. ஐயோ அதை கூடவா மறந்துடுவீங்க, உன்னை மறந்துட்டியா, என்னோட பட்லர் நீ தான் எனக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி தந்திருக்கணும், நீ தெரில, அப்போ உன் தப்பு தானே. இங்கே பாருங்க அரசரே, நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, இனிமேல் நான் உங்களை அரசர்னு கூப்பிட போகிறது கிடையாது, நீங்கள் நார்மல் ஹியூமன் மாதிரி நடந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஸோ இப்போ நார்மலாக மனுஷங்க என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கணும், அரசன் மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கக்கூடாது. என்னை ஃபஸ்ட்டு அதட்டுறதை விடுறீங்களா, கீழே இறங்குங்க, உங்களுக்கு எங்கே சாப்பிட கிடைக்குதுன்னு தோணுதோ அந்த இடத்துக்கு போங்க நீங்களும், நானும் போய் தேடுறேன், 2 பேரும் சாப்பிட கிடைச்சா எடுத்துகிட்டு இதே இடத்துக்கு மீட் பண்ணுவோம், ஒலிவியா இங்கே இருக்கட்டும், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறானா. ஜேகே பாட்டுக்கு போயிடுறான். வீக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஜேகே பின்னாடியே போயிட்டுருக்கானா. ஜேகே டக்குன்னு திரும்பி, எதுக்கு ஏன் பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க, நான் இந்த காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டேனா, எனக்கு பயமாக இருக்குல்ல, நான் என்ன பண்ணுறது. ஜேகே அப்படியே திரும்பி ஒரு லுக்கு, நீங்கள் பயப்பட போகிறீங்களா, உங்களுக்கு எது ஓவராக தெரில, என்னை விட நிறைய ஃபைட்லாம் உங்களுக்கு தெரியும், இத்தனைக்கும் ஸ்வாட் எனக்கு வரவே வராது, ஆனால் அது அவ்வளோ சூப்பராக நீங்கள் பண்ணுவீங்க, உங்களுக்கு இதெல்லாம் பயமா, அப்படி இல்லை, இந்த காடு வேற கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதனால தான் சொன்னேன் அப்படிங்கும்போது டக்குன்னு மேலே இருந்து ஒரு பூச்சி விழுவுதா. ஐயோ பூச்சின்னு கத்திக்கிட்டே ஜம்ப் பண்ணி ஜேகே மேலே உட்காந்துக்கிறானா. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிது, என்னடா இப்படி பண்ணுறானேன்னு. வீக்கு பயம் அதிகம் தாங்க முடியல, ஃபுல்லாக ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கானா. ஐயோ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா, காப்பாற்றுன்றீங்க, எதுக்கிட்ட இருந்து காப்பாற்றணும், அதான் அதுகிட்டேருந்து
எதுக்கிட்ட இருந்துன்னு சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு கீழே இறங்குறீங்களா? எப்படி என் மேலே ஏறி உட்காந்துருக்கீங்க? ஐயோ! ஆமால்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே குதிக்கிறான். மறுபடியும் உள்ளே ஏதோ ஊறுற மாரி இருக்குது. இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் சொல்லிட்டு செஸ் கிட்ட காமிக்கிறானா, அப்போ டக்குன்னு ஜேகே உள்ள கையை விட்டு எடுத்துடுறான். வீக்கு அப்படியே படபடன்னு இருக்கு. என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறானா. உள்ள பூச்சி இருந்துச்சு எடுத்தேன். அதுக்கு நீ அனுமதி இல்லாமல் இப்படி எடுத்து விடுவியா? அப்புறம் பூச்சி உங்களை கடிச்சா பரவாயில்லையா? அதெல்லாம் இருந்துட்டு போகுது. நீ எதுக்கு இப்படி பண்ண? பூச்சி ஃபுல்லாகவே உங்களுக்குள்ளே போயிட்டு வந்துடுச்சு. அது தெரில. நான் கையை விட்டது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? அதானே நான் ஒரு ஹெல்பிங் மைண்டில் பண்ணேன். நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்க தொட்டா அப்படி தான் இருக்கும். கோச்சிட்டு அந்த சைடு போயிடுறானா. வீக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. நார்மலாக இருந்துட்டு டச் பண்ணியிருந்தா கூட எந்த ஃபீலிங்கும் இருந்திருக்காது. ஆல்ரெடி லவ் வேறு போயிட்டுருக்கு. இப்படி பண்ணிட்டானா, அதனால ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஜேகே முன்னாடி போய் முழிக்கவும் முடியல. ஜேகே திரும்பி பார்க்குறான். பார்த்தா வீயை காணோம். இவன் வேற எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரிலையேன்னு சொல்லிட்டு வீன்னு கத்திக்கிட்டே இருக்கான். நம்ம வீயா எங்கே காணோம். ஜேகே ஜேகேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மட்டும் கேட்குது. கீழே எங்கே பார்த்தாலும் ஆளை காணோம். பார்த்தா மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கான். அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே உட்காந்து? எனக்கு இங்கே உட்காரணும்னு ஆசையா? கீழே பாரு என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு இருக்கானா. பட் அங்கே ப்ரௌன் கலர் லீஃபாக இருக்கும். எதுவுமே தெரில. அங்கே தான் ஒன்றுமே இல்லையே, கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறானா. இல்லை நான் வரமாட்டேன், அது கீழே தான் இருக்குது கீழே தான் இருக்குது அப்படின்றானா. என்னது கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பார்க்குறான். பார்த்தா பாம்பு இருக்குது. பாரு பாரு இதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் இதுக்கே அப்படின்றீங்களே, மேலே பாருங்க 2 இருக்குது அப்படின்றானா. அப்படியே மறுபடியும் குதிக்கிறேங்கிற பேரில் ஜேகே மேலேயே வந்து ஜம்ப் பண்ணிடுறான். ஜேகே கீழே விழுந்து கையில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுது. உண்மையாலுமே அந்த இடத்துல பார்க்குறாங்க. பார்த்தா பாம்பு இருக்குது. கீழே இருக்க அந்த பாம்பு இருக்குல்ல, சவுண்டு கேட்கவும் அந்த சைடு போயிடுது. வீக்கு தான் இன்னுமே ஷிவரிங் ஆகுது. நிற்கவே இல்லை. பதட்டத்துலேயே அப்படி கை நடுங்கிட்டே இருக்குது. ஜேகே பார்க்குறான். ஐயையோ! தைரியமாக வருவேன்ட்டு வந்தீங்க. இத்தனைக்கு தனியாலாம் வர போகிறேன்னு வேற சொன்னீங்க. இப்போ நான் மட்டும் வரலன்னா அவ்வளோதான் போலயே. என்ன இப்படி பயந்துட்டுருக்கீங்க? அப்படின்ற மாதிரி ஜேகே டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கு வீ சொல்கிறான். இங்கே பாரேன், என்னடா சின்ன வயசுலேருந்து இப்படிலாம் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதனால உனக்கு பழகிடுச்சு. எங்கள் அப்பா என்னை எங்கேயுமே விட்டது கிடையாது இந்த மாதிரி இடத்துக்குலாம். முக்கியமாக அவருமே வேட்டையாட போனால் அவர் மட்டும்தான் போயிட்டு வருவார் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட. என்னெல்லாம் கூப்பிட்டு வந்ததே கிடையாது. எனக்கு படிப்பை விட்டால் இந்த மாதிரி ஃபைட்டு, அப்புறம் இது வீடு, அவ்வளோதான். இது தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வந்ததில்லை. உண்மையை சொல்லணுன்னா பாம்பை நரியெல்லாம் இப்போ தான் பார்க்கவே செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வீ சொல்கிறான். என்ன இது உங்களுக்கு அப்போ எதுவுமே தெரியாதா? அப்படி இருந்த பையனா இப்போ இப்படி வரணும்னு நினச்சிட்டு வந்திருக்க? அதனால தான் உங்கள் அப்பா அவ்வளோ பயந்தாரா விடுறதுக்கு? ஆமாம், எனக்கு தனியாக வரணும், நானுமே தனியாக கொஞ்சம் பழகிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி வந்ததே. ஆனால் இங்கே வந்தால் இப்படி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு நான் இப்படி பயந்தேன்னு யார்கிட்டேயும் சொல்லிடாத. ஜேகேக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. சிரிச்சிடுறான். வீ பார்க்குறான். இவன் சிரிச்சா அழகாக தான் இருக்கான். ஏன் அப்படி மூஞ்ச உருணை வச்சிட்ருக்கான்னு தெரில. நீ சிரிச்சா அழகாக இருக்கு தெரியுமா அப்படின்றானா. அதுக்கு ஜேகே ஏன்னா நான் ஒன்றும் அழகாலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறானா. ஓ அப்போ நீ அழகா இல்லைன்னு ஒத்துக்கிறியா? கரெக்டு தான், நீ அழகு இல்லை, என்னை விட அழகு கிடையாது அப்படின்ட்டு வீ சொல்கிறானா. நான் அழகு இல்லை தான் ஒத்துக்கிறேன், போதுமா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. எதுவும் இல்லை, பசிக்குதுன்னு சொன்னேனே அதான். இருங்க என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸாக ஒரு பை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வச்சுருக்கான். அதை எடுத்து கொடுக்குறான். இது மட்டும்தான் இங்கே கிடைக்குமா? இது ஒன்றும் உங்கள் கோட்டை கிடையாது. கோட்டையில் இருக்க மாதிரி நிறைய வர்றதுக்கு என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான். பசிச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா நானே அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பைட் பண்ணுறான். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறான், டக்குன்னு பிடிங்கி அவன் சாப்பிட்டுடுறானா. என்ன இவ்வளோ பசியா? ஆமாம், நான் பசிலாம் தாங்க மாட்டேன், உனக்கு தெரியாதா? அப்படி எதுக்குடா இந்த இடத்துக்கு வரேன்னு? நான் மட்டும் வராமல் தனியாக வந்திருந்தா நீ இப்படிலாம் இருந்திருப்பியா? நான் ஒன்று சொல்லட்டா, நான் இங்கே தனியாக வருவேன்னு ஃபஸ்ட்டு நினச்சே பார்க்கலையே. நான் இங்கே வரேன்னு சொன்னதுக்கு ரீசனே நீ தான். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணும்னு விருப்பம் கிடையாது. உனக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்றானா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நீ என்கிட்ட ஒரு டைம் சின்ன வயசில் சொல்லியிருக்க, எனக்கு அந்த மவுண்டனுக்கு போகணும், அதான் என் ஆசை அதான் என் ஆசைன்னு நிறைய டைம் சொல்லியிருக்க. அதனால தான் ஒவ்வொரு டைமும் நான் என்னோடய கோட்டையிலேருந்தே அந்த மவுண்டனை அடிக்கடி வரைவேன், நீயும் நானும் போகிற மாதிரி. அது ஆசையை தான் நான் இப்போ நிறைவேற்றிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி வீ சொல்கிறானா. என்ன அப்படின்னு ஜேகே கேட்குறானா. இப்போ நான் சொன்னது உனக்கு புரியலையா? வேணும்னா என் ரூமில் வந்து அந்த பெயிண்டிங்கை பாரேன். இந்த மலையில் நீயும் நானும் 2 பேரும் போகிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்ல, அதான் நீ பெரிய பையனானதுக்கப்புறம் என் கசின் கூட அப்போ அதான் அப்போது உன்னை பார்த்தோன்னே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இல்லை அப்போ பார்த்தேன்ல அந்த ஃபேஸை வச்சு தான் வரைஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா.
ஓ! அப்படியா? ஆனா ஏன் உங்களுக்கு என் கூட வரணும்னு ஆசை? தெரிலையே! எனக்கு உன்ன மாதிரி ஒரு பெர்சனா புடிச்சிருந்துச்சு. அதனால தான். அதே மாதிரி இப்போ நீ இங்க இருக்கல்ல, உனக்கு இந்த இடத்துக்கு வேற யார் கூடயாவது வரணும்னு தோணியிருக்கும்ல. அது யாருன்னு சொல்லேன்? என் அப்பா. அவரு கூட எனக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனா என்ன இங்க கூட்டிட்டே வரமாட்டாரு. இப்ப நான் உங்கள கூட்டிட்டு வந்தது, வீட்ட தாண்டி தான் இந்த மவுண்டனுக்கே வர முடியும். பட் நான் உங்கள வேற வழியில கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா நான் என் வீட்டு சைடு வந்தேன்னா, என்னை எல்லாம் கண்டுபிடிச்சுருவாங்க. அப்புறம் நீங்களும் உங்களையும் பார்த்துருவாங்க. உங்களுக்கு எந்த ஆபத்து வேணாலும் வரலாம். அதனால தான் நான் வேற வழியா கூட்டிட்டு வந்தேன். ஓ! அப்படியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. இந்த மலைக்கு போக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறானா, ஆமா ஒலிவியாவ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்களே! யாரையாவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அட ஆமால்ல, என் ஒலிவியா நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறானா. அது அவ்வளோதான். உங்கள யார் அந்த காட்டுக்குள்ள விட்டுட்டு வர சொன்னது? அப்படின்றானா. ப்ளீஸ் ப்ளீஸ் வாயேன் போய் கூட்டிட்டு வரலாம். அதெல்லாம் இல்ல. யாராவது இந்நேரத்துக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்றானா. ப்ளீஸ் அவள கூட்டிட்டு வரலாம் அப்படின்றானா. 2 பேரும் மறுபடியும் அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா அந்த குதிரை அங்கே இல்லையா? ஜேகேக்கு சிரிப்பு வந்துடுது. நான் அப்பயே சொன்னேன். உங்கள யார் ஏன் பின்னாடி வர சொன்னா? நான் தான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்ல. இங்கிட்ட நிறையா திருடனுங்கலாம் இருக்கானுங்க. உங்கள யார் விட்டு வர சொல்லுதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கானா. தென் சரி வா போகலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் டக்குன்னு மனசு மாறிடுறான். அப்போது இப்படி தான் பண்ணுவீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை விட்டுருவீங்களா? நீ திருடன்னு சொன்னது திருட மட்டும் இருக்காது. என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர ஆளுங்களா கூட இருக்கலாம். ஐ மீன் என் அப்பா வச்ச ஆளுங்கள சொல்கிறேன் அப்படின்றானா. ஓ! அப்படியா? உங்க அப்பா ஆளுங்க வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா. நான் அத ஆல்ரெடி நோட் பண்ணிட்டேன். நம்ம வேற வழியா போலாமா? அப்படின்ற மாரி கேட்குறானா. எப்படி சொல்றீங்க? அதான் இங்க யாருக்கும் நாம போறது தெரியக்கூடாது. அந்த மாதிரி போனோம். அப்படியா? இருங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க எல்லாமே நோட் பண்ணிடுறாங்க. யார் யார் இங்க இருக்காங்க அப்படின்ட்டு. 2 பேரும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அந்த கேம்ப் மாரி போடுறாங்களா, அங்க படுத்திருக்காங்க. அந்த பசனுங்க இருக்கானுங்கல்ல வாட்ச் பண்ண வந்தவனுங்க. அவனுங்க நல்லா படுத்து தூங்கிடுறானுங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு டேக்குக்கு 2 பேருமே ஓடி போயிடுறாங்க அந்த இடத்த விட்டே. தென் ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் மூச்சு வாங்குறாங்க. நல்ல வேளை அவங்க கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு இங்க வந்துட்டோம். உங்களுக்கு ஏன் அவங்கள பிடிக்க மாட்டேங்குது? அவங்க கூட வந்தா அவங்கள ஏதாவது பண்ண போகிறாங்களா என்ன? எனக்கு அப்படிலாம் இல்ல. நான் தான் சொன்னேனே, எனக்கு உன் கூட தனியா அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசை. அதனால தான் வந்தேன். தென் இப்படியே 2 டேஸ் ஆகுது. அந்த மவுண்டன் எட்ஜையுமே ரீச் பண்ணிடுறாங்க. இப்போ தான் நம்ம வீக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த மவுண்டன்லேருந்து அவங்களோட அந்த ஒட்டுமொத்த சிட்டியையுமே பார்க்குறாங்க. இன்னும் 2 நாள்ல நான் கிங் ஆக போறேன். அதுக்கப்புறம் என் லைஃபே முடிஞ்சுது அப்படின்னு சொல்றானா. என்ன சொல்றீங்க? எதனால அப்படி சொல்றீங்க? லைஃபே முடிஞ்சுதா? அப்பதானே ஸ்டார்ட் ஆகுது. ஜேகே ஒன்று சொல்லவா? எனக்குமே உன்ன மாதிரி ஜாலியா அம்மா, அப்பா, அப்புறம் நம்ம பிரதர் அந்த மாதிரி எல்லாத்து கூடயும் விளாடணுன்னு ஆசை. ஜாலியா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரணும்னு ஆசை. ஆனா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா என்னை அந்த மாதிரி விட்டது கிடையாது. ரீசன் எங்கள் அப்பா ஒரு அரசர் இல்லையா? அவருக்கு நிறைய எதிரிங்க இருப்பாங்க. நான் அடுத்த ஜென்ரேஷன்னால என்ன கொல்லணுங்கிறதுக்காக நிறைய பேர் சுற்றிட்டே இருப்பாங்க. அதனால தான் என் அப்பா என்னை எங்கேயுமே விட்டது கிடையாது. ஆனால் என் அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப பாசம். ஆனால் இவங்க எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு பிடிச்ச பர்சன், எனக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான். என்ன சொல்ல வந்தீங்க? எனக்கு புரியல. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளுங்க. நீ என்னை வாங்க போங்கன்னு கூப்பிட்றத நிறுத்துறியா? நீ என்னை பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணாத. எனக்கு ஜாலியா எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியா அந்த மாதிரி நீ என்கிட்ட பேசேன். என் நேம் சொல்லி கூப்பிட்றியா? அது வந்து என்ன உங்களால் ஃப்ரெண்டாலாம் பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஆமாம் நீ சொன்னது உண்மைதான். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது கேட்டு வர்றது கிடையாது. எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம். ஆனால் வேறு ஒன்று வேணும் அப்படின்றானா. என்ன வேணும்? அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே இருக்க கல்லை பார்க்கல. டக்குன்னு ஸ்லிப் ஆகிருதா. அப்படியே மவுண்டன் எட்ஜில் நிற்கிறான் தொங்கிட்டு. ஜேகேக்கு பயமாகிருது. என் கையை பிடி மேலே வா மேலே வான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். ஜேகேவால் வெயிட்டையும் தாங்க முடியல. என்னை விட்டுறாத விட்டுறாத, என்னை காப்பாற்று, எனக்கு உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறானா. ஜேகேக்கு பக்குன்னு ஆகிருது. என்னடா இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு கையை விட்டுடுறான். பட் நல்லா பிடிச்சிருக்கானா. அதனால இப்போ டக்குன்னு மேலே வரவும் முடியல. ஏன்னா நம்ம ஜேகே வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிக்கலல்ல. இவன் இன்னும் பிடிச்சி நல்லா பிடிச்சி இழுத்தானா ஜேகேவுமே கீழே இழுத்து விட்டுருவான். ஜேகே நார்மல் ஆகு நார்மல் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ தான் ஜேகே பார்க்குறான். கீழே பார்த்தா தொங்கிட்டு இருக்கானா. இல்லை சீக்கிரம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு தூக்குறானா. என்னால் முடியல ஜேகே, பேசாமல் என்னை விட்டுச்சு, நான் இங்கேயே விழுந்துடுறேன். ஏன்னா என்னால் தான் அடுத்து எனக்கு பிடிச்ச லைஃப்பை வாழ முடியலல்ல. அந்த மாதிரி குண்டுகள் அடப்பட்டதுக்கு நான் இப்படியே ஃப்ரீடமாக போயிடுறேன், என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி
இப்போ வி கையை விடுறான், ஜேகே கையை பிடிச்சிடுறான். இல்லை வி, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்றானா. விக்கு சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் என்னை கூப்பிடு அப்படின்றானா. நான் உங்களை மேலே இழுத்துருவேன், வந்துடுங்க. இல்லை இல்லை, ஒரே ஒரு டைம் என்ன வீன்னு கூப்பிட்டேன், என் பேர் சொல்லி கூப்பிடு, என்கிட்ட ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இரு. ஆனால் நீ வேறெல்லாம் கேட்ட அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறானா. அது அதுன்னு சொல்லும்போதே டக்குன்னு ஜேகே பிடிச்சி மேலே இழுத்துடுறான். 2 பேர்த்துக்கும் ஹார்ட் பீட் அப்படி அடிக்குது. 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. நீ என்கிட்ட ஏதோ சொன்னல, என்ன சொன்ன கீழே இருக்கும்போது, மறுபடியும் சொல்லு அப்படின்னு ஜேகே கேட்குறான். அதுக்கு வி, நான் என்ன சொன்னேன், என் பேரை ஒரே ஒரு டைம் சொல்லுன்னு சொன்னேன். இல்லை, அதுக்குள்ளே விட்டு போயிடலான்னு பார்த்துட்டல, உன் அப்பாவுக்கு அப்புறம் வேறு யார் வருவா சொல்லு, அந்த இடத்துக்கு நீ தானே வர முடியும், உனக்கு நம்ம பிரதர் கூட இல்லை, நீ தானே நம்மளோட இந்த நாட்டை பார்த்துக்கணும், நீ எப்படி போகணும்னு நினச்சின்னா வேறு யார் வருவா சொல்லு, உனக்கு உன் அப்பாவை பற்றி தெரியும், உன் அப்பா அப்படி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துவார், அட்லீஸ்ட் நீயாவது வந்து சேஞ்ச் பண்ணுவான்னு நினச்சேன், ஆனால் நீ போகிறேன்ற. இல்லை ஜேகே, நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னா, என் அப்பாவுக்கு நிறையா அட்வைஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, பட் ஆனால் அவருக்கு அவர் மைண்டில் எது தோணுதோ அதை மட்டும்தான் பண்ணுவார். நானும் இப்படி வந்துட்டு எனக்கு மைண்டில் இருக்கிறது தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு மக்களையோ இல்லை மற்றவங்களையோ விட்டுறக்கூடாதுல்ல, எனக்கு அதான் பயமாக இருக்குது, என் டெசிஷன் கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, அப்படி தப்பாக எடுத்துட்டேன்னா நான் கிங்காகி ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல, அதுக்கு தான் நான் இப்படியே போயிடலான்னு. பேசாமல் நான் கிங் ஆகிறதுக்கு மக்களே இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்சத பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது ஓகே தானே. எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் செத்து போயிட்டா உங்கள் அப்பா இப்படியே விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. நம்மளோட ஆப்போசிட் நாட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு வருவாங்க படையெடுத்து. அப்போது தோற்று போயிட்டோன்னா நம்மளோட மக்கள் இன்னுமே தான் அடிமையாகுவாங்களே தவிர ரொம்ப இதாக மாட்டாங்க. உங்கள் அப்பா அடிமைப்படுத்துவார் தான், அதாவது அவருக்கு மட்டும் சொந்தம்னு நினச்சி எல்லாத்தையும் பண்ணுவார், பட் அவங்களுக்கு ஒன்றுனா கஷ்டப்படுவார். உங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும்னா இதுதான் உண்மை. உங்கள் அப்பா எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துவார் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவங்க அந்த மாதிரி திருப்பி அந்த இதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. பட் உங்கள் அப்பாவுமே நல்லவங்க தான், ஆனால் மற்றவங்கள கொடுமைப்படுத்தாமல் அவங்கள திருந்த வைக்கிறதுக்கான வழியை நீ பார்ப்பேன்னு நான் நினச்சேன். எனக்கு உன்னை பிடிக்காது தான், ஏன்னா நீ சின்ன வயசுலேருந்தே அப்படி என்ன பண்ணிகிட்டு இருந்த. அப்புறம் நானுமே எனக்குமே ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா உன்னோட சுச்சுவேஷனும் அப்படி தான், நீயுமே உன் அப்பா பேச கேட்டுட்டு தான் இருந்த. இப்போ நீ கிங் ஆகிட்டேன்னா நீ ஓன் டெசிஷன் எடுக்கலாம்ல, அப்போது நீ அதை கரெக்டாக பண்ணலாம்ல. உன் கூட யாருமே இல்லை நினைக்கிறியா? கவலைப்படாத, உன் அப்பா இருக்காரு, உன் அம்மா இருப்பாங்க, அப்புறம் நானுமே இருப்பேன் உன் பட்லரா. என்ன சொன்ன? என் பட்லராவா? ஆமாம், நான் உன் கூட இருப்பேன் இல்லையா? இதான் என்னை ஃபுல்லாக வாங்கிட்டியே, இதுக்கப்புறம் நான் எங்கே போக முடியும் சொல்லு? நான் எங்கேயாவது போனாலுமே நீங்கள் என்ன கொன்றுவீங்களாச்சே, இல்லை என் ஃபேமிலி மெம்பர்ஸை கொன்றுவீங்களாச்சே, அப்போ எப்படி நான் போக முடியும்? அப்போது வி சொல்கிறான், என்ன மாதிரியே நானும் இப்போ எவ்வளோ ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி தானே நீயும் இருந்திருப்ப. இங்கே ஒரு நாள் வந்து எனக்கு ஃப்ரீடம் வேணும்னு கேட்குறேனே, அப்போ நீ ஃப்ரீடமாக இருந்தவன், உனக்கு அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவை பார்த்து கையை பிடிச்சி, ஜேகே உனக்கு ஃப்ரீடமாக இருக்கணுமா, என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? பரவாயில்ல, நீ போய்க்கோ, நான் பட்லர் தானே, வேறு யாராவது எடுத்துக்கிறேன். ஆனால் நான் கீழே விழும்போது உன் கையை பிடிச்சிட்டோன்னு சொன்னேன்ல, அது உண்மைதான், நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் அரசரானதுக்கப்புறம் இதை சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு பயமாகிடுச்சு. ரீசன் என்னென்னா, நான் கீழே சாக போகிறேன், எனக்கு முன்னாடியே உன் மனசில் இருக்கிறத உன்கிட்ட சொல்லிடணும், விழுந்ததுக்கப்புறம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல. அப்புறம் நான் கிங் ஆனதுக்கப்புறம் சொன்னேன்னா இவன் ராஜாவாயிட்டான், அதனால தான் இவன் திமிருக்கு இப்படி பேசுகிறான் நீ நினச்சிடக்கூடாது ஜேகே. அதனால தான் எனக்கு உண்மையாலுமே உன்னை ரொம்ப பிடிக்கும், உன் கூட தான் வாழணும்னு நினச்சேன். அதனால தான் அந்த பெயிண்டிங், அப்புறம் உன்னை இங்கே வர வச்சது என் அப்பா கிடையாது, நான் தான். ஏன்னா எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை, உன் கூட இருந்த குட்டி குட்டி மொமெண்ட்ஸையும் நான் மறக்கவே மாட்டேன். இப்போ சொல்லு, நீ போகிறதா இருந்தா போய்க்கோ அப்படின்ற மாதிரி ஜேகிட்ட சொல்கிறானா. வீக் அங்கே நிற்கவே முடியல, டக்குன்னு கிளம்பிடுறான். ஜேகேவுக்கும் எதுவுமே பேசுறதுன்னு தெரில, ஏன்னா அப்படி சொல்லிட்டான்ல. ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ப்ரப்போசலை கேட்கவும் அவனுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துலையே ஸ்டன் ஆகி நிற்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஜேகே மனசுக்குள்ளே சின்ன வயசுலேருந்து நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்கான். நம்ம ஜேகேக்குமே புரியுது, ஆமாம் என்னாலையுமே அவனை விட்டு வர முடியாதான், நான் அவன்கிட்ட சொன்னேன்ல, நான் இவ்வளோ நாள் அவன் கூட இருந்துட்டேன், அவனோட ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பிடிச்சிருச்சு, அவன் கிங்குங்கிறனால கிடையாது, எனக்கு நார்மலாகவே அவனை பிடிச்சிருக்கு, நானுமே அவன்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி வேகமாக போயிட்டுருக்கானா. அப்போது ஒலிவியாவை பார்க்குறான், அங்கே நின்று சாப்பிட்டுட்ருக்கு. இது எப்படா இங்கே வந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த குதிரையை கூப்பிட்றான். அந்த குதிரையில் ஏறி நம்ம ஜேகே உட்காடுறானா. அப்போ அந்த குதிரை நம்ம வீயை ஸ்மெல் பண்ணிட்டு போகுது.
வி அந்த இடத்துல நடுங்கிக்கிட்டு நிற்கிறான் மறுபடியும். ஜேகே பார்க்குறான். என்ன பண்ணிட்டு இருக்க வி அப்படின்ற மாதிரி. ஒலிவியா வந்துட்டே அப்படின்னு கத்துறான். பார்த்தா அந்த இடத்துல பயந்துட்டே ஐயோ அப்படின்ற மாதிரி மறுபடியும் நிற்கிறான். இப்போ என்ன வந்துச்சு? வேற என்ன, இதுதான் பாரு பாரு அப்படின்றானா. பார்த்த பக்கத்தில் குட்டி பாம்பு இருக்கு. அது வியோட ஷோல்டரில். இதை பார்த்துட்டு பயங்கரமா அப்படியே நடுங்கி நிற்கிறானா. ஜேகேக்கு ஒரு மாதிரியா கேட்டு வி அப்படியே நில்லு அப்படியே நில்லுன்றானா. நான் அப்படியே தானே நிற்கிறேன், நகர்ந்தேன்னா அவ்வளோதான், அது எனக்கு கொண்டு போய் பண்ண என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இப்போது ஒலிவியா இருக்குல்ல, அது லைட்டாக வீ கிட்ட போகுது. அந்த சவுண்டை கேட்டோடனே அதுக்கு ஒரு மாதிரி பாம்புக்கு வைப்ரேட் ஆகுது. குதிரை ஏதோ வந்துச்சு போலன்னு சொல்லிட்டு சாரி அப்படியே போகலான்னு சொல்லிட்டு வியோட தலை வழியாக ஏறி மேலே அப்படியே இந்த ஷோல்டர் வழியாக இறங்கி வி அப்படியே பார்க்குது. டக்குன்னு அந்த டைமில் ஜேகே வந்து குச்சி எடுத்து கீழே தள்ளி விட்டுறான். வீக்கு அப்படியே ஒன்றுமே ஆகலை, அப்படியே ஸ்டாச்சு ஆகி நிற்கிறான். ஐயோ இவன் பயந்துட்டான் போலயே அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒலிவியா மேலே தான் ஏறி வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கானா. அப்போது முன்னாடி தான் நம்ம வி உட்காந்துருக்கான். வி அப்போது டக்குன்னு திரும்பி ஜேகே நீ என்னை காப்பாற்ற வந்துட்டல்ல, எனக்கு தெரியும் நீ வருவன்னு. ஏன்னா என் ஜேகே என்னை காப்பாற்ற எப்பொழுதும் இருப்பான். நீ இருப்பல்ல என் கூட லைஃப் ஃபுல்லாக. ஆமாம் வி, லைஃப் ஃபுல்லாக அவன் கூட இருக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னை நான் தான் இனிமேல் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம ஜேகே வியை கிஸ் பண்ணுறான். அப்படியே நம்ம வி மயங்கி விழுந்துடுறானா. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிருது. தென் இப்போது ஜேகேவோட வீட்டுக்கு தான் நம்ம ஜேகே வியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அம்மா அப்பா அப்புறம் இந்த தம்பிலாம் இருக்கானா. அண்ணா வந்துட்டான் அண்ணா வந்துட்டான்னு சொல்லிட்டு ஜாலியாக குதிச்சிட்டே போகிறான். அப்போது வி பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பட்லர் அங்கிள் அதான் நம்ம ஜேகேவோட அப்பா. ஜேகே இவனை எங்கேருந்து தூக்கிட்டு வந்த, என்னாச்சு இவனுக்கு? அப்பா அதை நான் சொல்கிறேன்ப்பா, இவன் அந்த பாம்பை பார்த்து பயந்து கீழே விழுந்துட்டான்ப்பா மயங்கி, என்னாச்சுன்னு பாருங்களேன் அப்படிங்கும்போது நல்லா தான் இருக்கான், பயத்தில் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி படுக்க வச்சுருக்காங்க. ஜேகேவே கூடயே தூங்கிடுறான். ஜேகேக்கு விட்டு போக மனசே வரல. என்னடா இன்னுமே எந்திரிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். குட்டி பையன் கத்திக்கிட்டே இருக்கானா வாழ் வாழ்னு. டேய் என்னடா கத்திட்டு இருக்க? அண்ணா அது ஒன்றும் இல்லைண்ணா, இங்கே வா ஏன் உன்ட்ட ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த குட்டி பையனும் இவனு எடுத்த ஃபோட்டோ, அதை அப்படியே 2ஆக பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து நம்ம ஜேகே கிட்ட கொடுக்குறாங்க. அண்ணா இப்போ 2 இருக்குது பார்த்தியா, எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறானா. ஜேகேக்கு சந்தோஷமாக இருக்குது. நீ இதை எதுக்கு என்கிட்ட கொடுத்த? ஆமாம் நீ எப்படியும் உன்னை கூட்டிகிட்டு அங்கே போயிடுவ, என்னெல்லாம் நீ மிஸ் பண்ண மாட்டல, இப்போ கூட நீ என்ன பார்க்கறதுக்கு வரலல்ல, இவன் கூட தானே வந்த, அதான் சரி உனக்கு என்ன பிடிக்குமே உனக்கு ஒன்று கொடுக்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறானா. ஜேகேக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹக் பண்ணிக்கிறான் தம்பியை. ஏதோ விழுற மாதிரி சவுண்டு கேட்குது. 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வி சிரிச்சிட்டு நிற்கிறானா. ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷமாகுது. ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். தென் இப்போது அவங்க எல்லாமே வராங்க. நம்ம ஜேகேவோட அம்மா அப்பாவும் உட்காந்து எல்லாம் சாப்பிட்றாங்களா. நைட் ஆகிடுச்சு. அப்போ வி வந்து பார்க்குறான். இவங்களாம் எவ்வளோ ஜாலியாக உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ குட்டி பையனுக்கு வி ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த அண்ணா ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கானா. ஜேகே ஏய் அப்போலாம் பார்க்கக்கூடாது, அவனை சாப்பிட விடு அப்படின்ற மாதிரி திட்டுறானா. அண்ணா நீ எதுக்கு திட்டுற, நான் உங்களை பார்க்கக்கூடாதா சொல்லுங்க, அண்ணன் எதுக்கு என்ன திட்டுறான் அப்படின்றாங்களா. அதெல்லாம் இல்லைப்பா நீ பார்க்கலாம் அப்படின்றானா. ஜேகேக்கு கோவம் வருது. இங்கிட்டு வா நீங்கள் உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுறானா. வி சிரிச்சுட்டே இருக்கான். அப்போ நம்ம வி வந்து இவங்க எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் நாளில் நான் அரசராக போகிறல, அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நீங்களும் வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றானா. அந்த அங்கிள் எங்கள் அப்பாவையும் என்னையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க, அதனால அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறானா. தென் இப்போ 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒலிவியா மேலே தான் ஏறி உட்காந்து இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கரெக்டாக அந்த ராக்கிங் ஆவாங்க இல்லையா, அந்த டேவுமே வருது. இப்போது நம்ம ஜேகே அம்மா அப்பா எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. ஃபங்க்ஷனுமே நல்லபடியாக முடியுது. இப்போது நைட் ஆகிடுச்சா, நம்ம வி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெளியே எழுந்துச்சி வரான். ஜேகேக்கு கோவம் வருது. எப்படி இவன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டுருக்கானா. இப்போ என்ன பண்ண போகிற? நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச லைஃப், அதாவது நீ எனக்கு கிடச்சிட்ட. அப்புறம் நீ சொன்ன மாதிரி நான் கிங் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் நான் எனக்கு பிடிச்சத பண்ணுவேன், மக்களுக்கு பிடிச்சதையும் பண்ணுவேன். கண்டிப்பாக எனக்கு பிடிச்சதுன்னா அது நீ தான் ஜேகே அப்படின்றானா. அதுக்காக இப்போ நீ ட்ரிங்க்ஸ் பண்ணி ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது வந்து கூட இன்னைக்கு ஒரு நாள் தானே, கண்டிப்பாக முடியாது, இதை வேணா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிஸ் பண்ணுறான். அந்த 3 அழகாக தெரியுது. 2 பேருமே அந்த 3 பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ மறுபடியும் திரும்பி ட்ரிங்க்ஸை குடிக்கலான்னு போகும்போது டக்குன்னு தட்டி விட்டு ஜேகே மறுபடியும் வியை பார்த்துட்டே இருக்கானா. அந்த 3 விட நீ அழகாக இருக்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா என் வி ரொம்ப ப்ரீஷியஸ், அவள் அழகுக்கு ஈடு எதுவுமே இல்லை அப்படின்றானா. அப்படியா, நான் அழகாக இருக்கேன்னு உனக்கு இப்போ தான் தோணுதா ஜேகே? அதெல்லாம் அப்போவே தோணுச்சு, ஆனால் எனக்கு இப்போ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. வி ஐ லவ் யூ.
நீ மட்டும் என்கிட்ட சொல்லலைனா நான் பயந்துட்டு எனக்கு உன் மேல இருக்க ஃபீலிங்ஸையும் காமிக்காமலே இருந்திருப்பேன். உன்னால தான் எனக்கு என் ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண தோணுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட பிரின்ஸ் அண்ட் பட்லர் லவ் ரிவீல் ஃபைனல் பார்ட் டேக் டூ ஷாட்டில் செகண்ட் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.